கஸ்டம்ஸே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த 5 டிப்பை கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், நோ யுவர் ஆடியன்ஸ். எல்லாருக்கும் விற்கணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் நீங்க யாருக்குமே விற்க முடியாது. கரெக்டா டார்கெட் பண்ணுங்க. யார் யாருக்கு விற்க போறேன், எந்த ஏஜ் குரூப் விற்க போறேன்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. செகண்ட், கான்டென்ட் இஸ் த கிங். எஸ், டெஃபினட்டா இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. கான்டென்ட்னா சிம்பிள் தான். உங்க ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணலாம், ஏன் உங்ககிட்ட வாங்கணும், இந்த ரேஞ்சில் முதல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. தேர்ட் ஒன், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுங்க. எஸ், உங்க கஸ்டமர் எல்லாரையும் ஒரே ப்ராட்காஸ்ட்ல சேருங்க. புதுசா ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணுங்க. அவங்களுக்கு இப்போ ஆஃபர் கொடுக்க போறீங்கன்னா எல்லாருக்கும் ஆஃபர் வந்து மெசேஜ் எல்லாம் ப்ராட்காஸ்ட் மெசேஜா அனுப்புங்க. இதுதான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஃபோர்த் ஒன், பில்ட் ட்ரஸ்ட் டெஸ்டிமோனியல். எஸ், இப்போ உங்க ஆல்ரெடி உங்ககிட்ட உங்க சர்வீஸையோ ப்ராடக்ட்டோ வாங்கின கஸ்டமர் கிட்ட அவங்க கிட்ட டெஸ்டிமோனியல் கேளுங்க. எப்படி இருந்தது, ஃபீட்பேக்கை வாங்கி டெஸ்டிமோனியலா வீடியோவாகவும் சரி இல்லை மெசேஜாகவும் சரி அதை வந்து உங்க கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபிஃப்த் ஒன், கொலாபரேட். ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கஸ்டமரை நீங்க ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மெசேஜ்ல இ-காமர்ஸ் DM பண்ணுங்க. நான் உங்களை கைட் பண்றேன்.